வணக்கம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் பகா எண்களை பற்றி பார்க்க போகிறோம். பகா எண்களை பார்க்கும்போது ரடஸ்தனி சல்லடை, இந்த ரடஸ்தனி சல்லடை மூலயமா பகா எண்களை பார்க்கலாம். 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 25. 1 to 10 பார்த்திங்கன்னா 4, 2, 3, 5, 7ன்ற 4 பகா எண்கள். அதுக்கடுத்தது 18 to 20 4 பகா எண்கள், 21 to 30 2, 30 to 40 2, 41 to 50 3. இந்த மாதிரி 25 பகா எண்கள் ஆக மொத்தம் இருக்குது 100க்குள்ளே. இந்த 25 பகா எண்களையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்கா 44 22 3 22 3 2 1 என்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது 1 to 10, 10, 11 to 20 அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 செக்மெண்ட்டாக பிரிக்கும்பொழுது நம்ம இந்த 25 நம்பர்ஸை நம்ம நினப்பு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக 1 to 50க்கு வந்து 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 15 பகா எண்களும் 51லேருந்து 100 வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 பகா எண்கள் தான் இருக்குது. ஆக மொத்தம் எத்தனை பகா எண்கள்? 25 பகா எண்கள் இருக்குது. இந்த 25 பகா எண்களில் இருக்குதுன்னா பகு எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குது 100க்குள்ளே? அப்போ 75ன்னு சொல்லுவீங்க, ஆனால் 75 கிடையாது. 90 to 100க்கு ஒரே ஒரு பகா எண் தான் 97. அப்போ 90 to 100க்குள்ளே ஒரே எண் தான் இருக்குது. இந்த பகு எண்கள் பார்த்திங்கன்னா 74 தான். அந்த 1 என்ற எண்ணானது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ பகு எண் வந்து 74, பகா எண்கள் மொத்தம் 25. 1 என்பது எது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இங்கே பாருங்கள், அழகாக தோரணம், பகா எண்கள் தோரணம் 2 3 5 7 11 13 17 19. இது 20க்குள்ள எண்கள். இந்த 11 13 17 19 என்ற 4 எண்கள் தான் 20க்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து 30க்குள்ளே பார்த்திங்கன்னா 2 எண்கள் 23 29. அதே போல் 40க்குள்ளே 31 37, 41 43 47 இருக்குது. அதே போல் 100 வரைக்கும் உள்ள பகா எண்கள் அழகாக தோரணமாக இருக்குது. இதே போல் நம்ம இந்த 25 பகா எண்களையும் மிக எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2 என்பது ஒரு இரட்டை பகா எண். தேங்க்யூ சில்ட்ரன்.